திருச்சியில் ஆன்லைனில் நூடல்ஸ் ஆர்டர் செய்து வீட்டில் சமைத்து சாப்பிட்ட பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரியமங்கலம் கீழ அம்பிகாபுரத்தைச் சேர்ந்தவர் ஜான் ஜோடிமெயில். ரயில்வே ஊழியரான இவரது மகள் ஜான் ஸ்டெபி ஜாக்லின் மெயில் திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் ஜான் ஸ்டெபி ஜாக்குலின் மெயிலுக்கு நூடுல்ஸ் செய்து சாப்பிடுவது பிடிக்குமாம். இதனால் அடிக்கடி நூடுல்ஸ் உணவை விரும்பி சாப்பிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஜான் ஸ்டேபி ஜாக்குலின் மெயில் வழக்கம் போல் ஆன்லைனில் வாங்கிய நூடுல்ஸ் பாக்கெட்டில் நேற்றிரவு நூடுல்ஸ் செய்து சாப்பிட்டுவிட்டு இரவு தனது அறையில் படுத்து தூங்கியுள்ளார். காலையில் தந்தை பார்த்தபோது ஜான் ஸ்டெபி ஜாக்குலின் மெயில் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜான் ஜூடி மெயில் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து இறுதிச் சடங்கு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஜான் ஸ்டெபி ஜாக்குலின் மெயில் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக அரியமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதனடிப்படையில் அரியமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜான் ஸ்டெபி ஜாக்குலின் மெயிலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க முயன்றபோது ஜான் ஸ்டெபி ஜாக்குலின் மெயிலின் உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏற்கனவே பெண் இறந்து போன வருத்தத்தில் உள்ளோம். தற்பொழுது எதற்காக நீங்கள் அந்த பெண்ணை பிரேத பரிசோதனை செய்ய விரும்புகிறீர்கள்? எங்களை நிம்மதியாக அடக்கம் செய்ய விடுங்களென அவரது உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போலீசார் தங்களுக்கு புகார் வந்துள்ளதன் அடிப்படையில் உடலை பிரேத பரிசோதனை செய்த பிறகுதான் கொடுக்க முடியும் என்று கூறி உடலை அங்கிருந்து எடுத்துச் சென்று பின்னர் மாலை பிரேத பரிசோதனை முடித்த பின்னர் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை அதிகம் வாங்கி சாப்பிடும் நிலையில் பள்ளி மாணவி நூடுல்ஸ் சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவத்தால் திருச்சி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.